Hello friends, welcome to Thanivarvan YouTube channel. நம்ம மதுரை மடிஷியஸோடைய பில்ட் எக்ஸ்போ ஃபுட்டெக் எக்ஸ்போ வந்து ஐடியாஸ் கெட்டர் ஆடிட்டோரியமில் நடக்குது. இந்த பிளேஸ் வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்குது, தூத்துக்குடி NHல. இந்த எக்ஸ்போவானது காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரைக்கும் நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் நடக்குது இந்த எக்ஸ்போ. மே 2, 3, 4 3 நாட்கள் நடக்குது. இந்த எக்ஸ்போவில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்களாகட்டும், நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம் எப்படியே வீட்டில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காகவே. அதுவுமே இந்த எக்ஸ்போவில் இருக்குது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்போக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு QR கோடு வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஃபார்ம் வந்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து QR கோட் வரும் உங்களுக்கானது. அதை வந்து நீங்கள் இங்கே இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு வரும். அதை உங்களுக்கு பேட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க. மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மதுரையில் போடுற எக்ஸ்போ அப்டேட்டுகளாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டுக்கு தேவையான டைல்ஸாக இருக்கட்டும், சோலாராக இருக்கட்டும், எல்லாமே இந்த எக்ஸ்போவில் இருக்குது. பெயிண்ட் கூட இந்த எக்ஸ்போவில் வந்து இருக்குது. வீட்டுக்கு தேவைப்படுற திங்ஸுமே இந்த எக்ஸ்போவில் இருக்குது. நம்ம சோலாபிக்கு அடிஷனலாக நம்ம சப்போர்ட்டிவானது குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சொன்னதை விட ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பேனலை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம மட்டும் இல்லை, எல்லா சோலாரும் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இல்லை சார், நம்ம எலிவேஷனில் 3 டைப்பில் நம்ம போடுறோம். பெலாஸ்ட்னு சொல்லுவோம், அது வந்து RCC ஸ்ட்ரக்சரில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு பில்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு பில்லர் மாதிரி சின்னதாக அதில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஷீட் ரூஃப் அது கஸ்டமரோட சாய்ஸ் தான் சார். தேங்க்யூ. வீட்டுக்கு தேவையான செங்கலாக இருக்கட்டும், கிச்சன் திங்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து கிச்சனில் வந்து மாடுலர் கிச்சன் வந்து செட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த இதுவுமே செட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எந்தெந்த மாடலில் வேணுமோ நம்ம வந்து சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து டோருமே வந்து டிசைனாக வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி டோர் வேணும், விண்டோ வேணும்னு சொல்லி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோலாருமே வந்து வச்சுருந்தாங்க. சோலார் பிராண்ட்ஸுமே வந்து இந்த எக்ஸ்போவில் இருந்தது. டோர்லாம் பாருங்கள், கிட்ஸுங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாரி இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணிங்களா? எக்ஸ்போ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸுமே இந்த எக்ஸ்போவில் வந்து அவைலபிளாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, அதாவது சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் பெரிய பெரிய பொருட்களாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. Yeah,
ஆக்சுவலாக இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் வந்து உங்கள் ரூப் சைஸ் பொறுத்து உங்களுக்கு இருக்குது. இந்த ரூப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சதுரடி, ஒரு 5000 சதுரடி, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபில்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு மாறும். சின்ன கெப்பாசிட்டியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் சைஸ் உங்களுக்கு போதும். இதே வந்து 3000 சதுரடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 3000 சதுரடிக்கு ஏற்ற மாதிரினா 30,000 லிட்டர் ஹார்வெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பெருசு இது வந்து 5000 சதுரடி. இந்த 5000 சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 லிட்டர் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஆகும். டிபெண்டிங் வந்து உங்கள் ஸ்டோரேஜ், அது போக மொட்டை மாடி சதுரடி பொறுத்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சம்ப் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து இருக்கணும். ரெயின் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சம்ப் இருந்தால் தான் அந்த தண்ணியை நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த ரெயின் வாட்டர் வந்து ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் பர்பஸ்க்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மழை தண்ணியை பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து 5 வருஷம் வரைக்கும் தண்ணி கிடாது. மெயினாக வந்து சீல் பண்ணியிருக்கணும். அது பண்ணுறதுனால ஆகுனாங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற வாட்டர் சோர்ஸ் போடணும்னு தேவையில்லை. ஆர்ஓ பிளான்ட்டு அந்த மாதிரி போகணும் தேவையில்லை. ஒரு 1000 சதுரடியாக இருந்துச்சு, ஒரு 6000 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு டிபெண்டிங் வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் மீனி கணக்கில் பார்த்தீங்கன்னா 325 நாளைக்கும் நீங்கள் தாராளமாக ரெயின் வாட்டரை நீங்கள் குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுபோக நம்ம ப்ரெஷர் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் லெவல் கம்மியான ஆனாயிரம் ஃபுல்லான ஆஃப் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயோசெப்டிக் டேங்க்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போக சாஃப்ட்னர் பிளான்ட் இப்போ மேக்ஸிமம் வந்து உப்புத்தன்மை வந்து அதிகமாக பிரச்சனை இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்னர் பிளான்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஷாப் ஆக்சுவலாக வந்து ஸ்ரீ காயத்ரி என்டர்பிரைசஸ் மாதிரி சிம்மக்கல் நாயக்கபுரத்தில் தான் நம்ம ஷாப் இருக்குது. ஆமாம், எதுனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்டர் ரிலேட்டட் உண்டான எதுனாலும் நம்ம கிடைக்கும். தண்ணி தனியாக உப்பு தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். ஜஸ்ட் வாட்டரில் போகிற லைனில் மட்டும் போட்டோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். எந்த வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது, டேங்க் வைக்கணும் கிடையாது, உப்பு போகணும் அவசியம் கிடையாது. பவர் கன்சம்ஷன் டேங்க் க்ளீன் பண்ணுற அவசியம் கூட வராது. 6 months ஒன்ஸ் ஏரியில் வச்சு டேங்க் க்ளீன் பண்ணி கூட வராது.
இதில் டவுன் பண்ணிங்கன்னா பாலிசி ஜெனரல் உடம்புல என்ன நடக்கும் அப்படிங்கிற ரியலாக பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வ வாட்டர் மாற்றிங்கன்னா நெஞ்செரிச்சல் வருது நிறையா வந்து ஹைஜீன் போது ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் முன்னாடி நீங்கள் இதை எடுத்துருக்க மாட்டீங்க. வெல்னஸ் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் சாராக இருக்காங்கன்னா அவரோட பாடிக்கு நீங்கள் யாராவது 2 பேர் இந்த மாத்திரை எடுக்கிறீங்க பாடி வைக்காத ரியாக்ஷன் மாத்திரை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுச்சா அது போயிடுச்சா இது நீங்கள் எடுத்து நடந்ததுனால தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து வராமல் இருக்கும். நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வந்து அன்றைக்கி டைஜின் எரிச்சலாம். இதே இது நீங்கள் மாத்திரைலாம் எடுக்க வேணாம். இமேஜின் பண்ணுங்க இந்த மிஷினை வீட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இது தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி வந்து குடிக்கக்கூடிய சாரோட பாடி பிஹெச் எப்படி மாறுது. இது வந்து அருமையான எக்ஸாம்பிள். 8 பிஹெச் வந்துருச்சு. ஒன்றும் நீங்கள் மாத்திரை போட மாட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இந்த வாட்டர் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆற்று தண்ணி கிணத்து தண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரியான வாட்டர் டைஜிங்கு எல்லாம் நேமோட கொடுத்துருக்காங்க. இண்டிகேட் பண்ண வந்து ஆர்டிஸ்ட்டு டேரெக்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை போய் பாதிக்கிறாரு. ஏன்னா கிட்னியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது 2 தான் கிட்னி. இப்போ அந்த கிட்னியில் ஹோல்ஸ் எல்லாம் பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர் கெட்ட ரத்தம் தான் உடம்பு. தண்ணி வந்து இந்த வாட்டர் பிளாக்கஸ் அப்படிங்கிறது பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது விராட் கோலி அப்படிங்கிறது அது 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees வருது. ஆவா வந்து 950 வருது. பட் இது வந்து லைஃப் லாங் நீங்கள் இந்த மிஷின் வாங்க இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி இந்த தண்ணியை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு உள்ள பிளேட் வைக்கிறாங்க. டைட்டானியம் பிளேட் அது மாதிரி 11 பிளேட் இருக்குது. ஸோ ஒரு பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 அந்த மாதிரி வரும். 11 பிளேட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 வாட்டர் வரும். ஃபஸ்ட்டு வந்து சானிடைசிங் வாட்டர் அப்படின்னு காய்கறி பழம்லாம் வாங்குனீங்கன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் மருந்து அடிக்கிறாங்க. இந்த மருந்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சானிடைசர் வாங்கி போடுறோம். பட் அது அகைன் கெமிக்கல்ஸ். இப்போ இதே வீட்டில் நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி மிஷினோட வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எவ்வளோ கெமிக்கல் இருக்கும். ஸோ எதெல்லாம் புழு வைக்கிதோ அதெல்லாம் பயங்கரமாக கெமிக்கல் கொடுக்கும். அது மாதிரி ஆப்பிள் பன்னீர் திராட்சை ஸோ எல்லாத்தையுமே கெமிக்கல் கொடுக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர் அப்படிங்கிறது இந்த 7 pH குழந்தைங்க 10 வயசுக்கு நியூ பார்ன் பேபிஸு ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர். நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த வாட்டர். ஸோ இது நீங்கள் 1 லிட்டர் நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரே இந்த மிஷினை போட்டு வாழ்நாள் முழுக்க நீங்கள் எடுத்துக்கணும். சமைக்கிறதுக்கு வந்து 9 மேலே இருக்கும் pH. அப்போ ஃபுட்டில் இருக்கிற மாதிரிலாம் உடச்சி உங்கள் பாடிக்கு வந்து அடாப்ட் பண்ணுவோம். குக்கிங்கு முன்னாடிலாம் கிணத்தண்ணியில் சமைச்சிருப்பாங்க. அதில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார்லாம் வச்சிங்கன்னா பருப்பும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லா வரும். இன்றைக்கி நீங்கள் ஆறு வாட்டர் சமைக்கிறீங்கன்னா பருப்பு கீழே படிஞ்சிடும், தண்ணி மட்டும் தான் மேலே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பருப்போட சுத்தமாக ப்ரோட்டீன்லாம் சொல்லுவாங்க அது பாடி அடாப்ட் ஆகுது. எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கும் ஹைட்ரஜன் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். ஏஜிங் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆறு வாட்டர் சமைச்சிங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற முன்னாடியே அடாப்ட் ஆகாது. பிஸ்லரி வாட்டர் எடுத்து போட்டு திங்ஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் மஞ்சள் பொடி அது 20 டிஃப்ரென்ஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு வாட்டர் நார்மல் ஆறு வாட்டர். இது மஞ்சள் பொடி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மஞ்சள்
மஞ்சளோட ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அது ப்ராப்பர் ஸ்மெல்ல வராது, ஓரளவு லைட்டாக வரும். மஞ்சள் பொடியில் வர கலர் மாறிச்சு பார்த்தீங்களா. 9 மினிட்ஸ் போகிறதுனால மஞ்சளோட கலரே தெரியும். ஆனால் ஏன் மஞ்சள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நல்லா தெரியாது. ஆன்டிபயோட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கிணத்து நீங்கள் நோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்தால் மஞ்சளோட மிக தெரியும். அதுக்கப்புறம் அது உடம்பு வருவாங்க அதை அதெல்லாம் பண்ணுங்க. இந்த ஸ்மெல் பண்ணி பாருங்க. விவசாயத்தோட மஞ்சள் பச்சை மணி விளைவிக்கிறாங்க. இதே மாதிரி சீலிங் ஒரு கண்ணாடி ஒரு கீழே கேரளா மாதிரி சேமுருகன்